ஹாய் ஹலோ குட் மார்னிங். ஆமாங்க, மெசேஜ் பார்த்தீங்களா? எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபோவ். ஆமாங்க, கடவுளோட மனுஷங்களுக்கு எல்லாமே நன்மைக்கே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆனால் கூட பரவாயில்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். நீங்கள் நிறைய வாட்டி கம்பேர் பண்ணலாம். உலகத்துக்குரிய மனுஷங்க ஜெபிக்கிறதில்ல, சோத்திரம் பண்ணுறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, ஆலயத்துக்கு போகிறதில்ல, என்னை விட நல்லா இருக்கிறாங்கன்னு எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க. அவங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒன்று அவங்க உழைப்பாக இருக்கலாம், இல்லை மோசடி பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க பரம்பரை சொத்தாக இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு கடவுள் தாங்க ரீசனு. நிறைய வாட்டி அவங்கள பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம வானத்தை பூமியை உண்டாக்குன ஆண்டவரோட பிள்ளைங்க. அவங்க எப்பவுமே ஒரு ஸ்லோப்பில் தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க நல்லா ஆசீர்வாதமாக தெரிவாங்க, ஆனால் எப்பவுமே ஒரு ஸ்லோப்பில் தான் இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, எப்பவுமே திருடமான பிளேஸில் இருப்போம். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு திருடமான பிளேஸில் இருப்போம். ஏன்னா இந்த கஷ்டம் ஆகிட்டு பிறகு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னு ஒரு ஹோப்பு, ஒரு ஃபெய்த்து, ஏன்னா நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு, இதெல்லாம் அவர் தான் அனுமதிக்கிறாரு, அந்த இது நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க. எப்போவுமே கடவுளோட மனுஷங்க கடவுள் செயல்படுத்துவார். எது ஒரு நன்மை வந்தாலும் எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் இஸ் ஃப்ரம் ஹெவன். அதான் நம்ம கடவுள்கிட்ட என்னென்னு. ஆனால் உலகத்துக்குரிய மனுஷங்களுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும், நான் சொன்ன மாதிரி. ஆனால் அவங்கள வச்சு நம்மளை எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறது, அதை எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது. ஸோ நம்ம கிஃப்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணலாம். கடவுள் நம்மளுக்கு கொடுக்காத யார் கொடுப்பாங்க? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வர வாட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. தேங்க்யூ.